உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த வாஸ்து அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் தானா? ஒரு வாஸ்துக்கு நம்ம இன்கார்பரேட் பண்ண போகிறோமோ அதை பகவான் நமக்கு இந்த உடம்புலேயே கொடுத்துருக்கான். காரைக்குடி இந்த செட்டிநாடு பக்கம் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். பிரம்மம் திறந்த வீடு, தொட்டி வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைஞ்சது ஒரு 25 சென்ட் வரைக்கும் தேவைப்படும். இங்கே வந்து ஒரு சென்ட்டே வந்து கோடிக்கணக்கில் இருக்க போகிறப்ப இட்ஸ் நாட் பாசிபிள். கிழக்கு பார்த்த வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கும் வாசலுக்கு விடிஞ்சா வீட்டுக்கு விடிஞ்சிச்சு அப்படிம்பாங்க. இது கிழக்கு வெளுத்ததடி, கீழ்வானம் சிவந்ததடி, உஷ்ணம் வெளிச்சம் ரெண்டும் கிழக்கு நோக்கி அந்த வாசலில் விழுந்து. இந்த காலகட்டம் டெல்டா மாவட்டம் போட்டிங்கன்னா டெல்டா மாவட்டங்களை இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். நிறைய கூரை வீடுகள் இருக்கிறது. அது மேலே ப்ளூ கலரில் ஒரு தார்பாய் சுற்றி இருக்கு. நம்ம ஏசி போட்டு உள்ளே இருக்கிறதுக்கும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் டெம்பரேச்சர் நீங்கள் மெயின்டைன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் இந்த 4ஆம் பாவத்தை வச்சே ஒரு மனிதருக்கு என்ன மாதிரி ஜாகை அவர் இருக்கக்கூடிய வீடு அமையுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பா வாஸ்து தீனகுமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வாஸ்துவை பற்றின நிறைய சந்தேகங்களுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேம்மா. இப்போ நம்ம வாஸ்து அப்படின்னாலே நிறைய குழப்பங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு வீடு எப்படி கட்டணும், நம்ம குடியிருக்கிற வீடு வந்து எந்த வாஸ்து முறைப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு சாதாரண மக்களால் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ உங்களை மாதிரியான வாஸ்து நிபுணர்கள் தான் அதை அதனோட குறைகளை வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறீங்க. இந்த வாஸ்து அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் தானா? டிக்னிட்டி அண்ட் டெக்கோரம் சொல்லுவோம். ரெண்டு பதமும் சினானிமஸ். ரெண்டும் கடைசியில் ஒரே அர்த்தத்தை கொடுக்க வரலது. பட் வேதம் ஆகமம் சொல்லுவாங்க. ஆமாம். வேதம் அப்படி ஆகமம் ரெண்டும் நேரிடையா எதிரிடையான்னா அது ஒரு கொஸ்டின். எதிரிடையாக தான் நான் பாவிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோவிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா, கோவிலும் குளங்களும் கொண்டாடிடும் குழாமரே, கோவிலும் மனத்துளை குளங்களும் மனத்துளை, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே, மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்கும் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. பஞ்சபூதாத்மஜமாம் என்ற தேகம். இப்போ என்ன ஒரு வாஸ்துக்கு நம்ம இன்கார்பரேட் பண்ண போகிறோமோ அதை பகவான் நமக்கு இந்த உடம்புலேயே கொடுத்துருக்கான். ரொம்ப வேகமாக நடந்தால் உடம்பு சூடாகிறது, அக்னி அங்கே வந்துடுறது, கையை வீசி நடக்க போகிறப்ப காற்று வர்றது, ஒரு சின்ன தென்றல் காற்று நம்ம உடம்பு தோறப்ப அந்த ஸ்பரிசம் தெரிகிறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வசிக்கிற இடத்துல நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக முதலில் அந்த வாஸ்து அப்படிங்கிறது வந்தது. ஆகமம் அப்படிங்கிறது கோவிலுக்கு வரப்போகிற காலகட்டத்தில் பலருக்கு அந்த ஞானம் தேவைப்படுறது. அவங்களால நேரடியாக அந்த இறை சக்தியை வாங்க முடியல அப்படிங்கிற போகிறப்ப அந்த இடத்துல அதற்கான அமைப்புப்படி வெல் பிளான்டு விஷயம். அது பிரம்மம் எங்கே வரணும், அர்த்த மண்டபம் எங்கே வரணும், சுற்றி எங்கே வரணும், அதில் என்ன விருட்சம் வரணும், காற்று எந்த விருட்சத்தில் பட்டு வெளியே வரணும், அப்போ அங்கே வர்ற சுவாசிக்கிறது என்ன, அதுபோக எந்திர மந்திர தந்திர அஸ்திர சாஸ்திராணி வரைக்கும் எந்திரங்களை வச்சு, இந்த எந்திரங்களை வச்சா இந்த மாதிரி பலாபலங்கள் கிடைக்கணும், அது மேலே அஷ்டபந்தனம் பண்ணி அதுக்கு ஒரு ரூபம் கொடுத்து. என்னென்னா கேட்டிங்கன்னா ரூபமா அரூபமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு போகிறப்ப கட்டாயம் அது அரூபம். ஆனால் ரூப வழிபாடு தேவை. அப்போ அந்த ஆகமத்துக்கு அந்த கோவில்களை எப்படி நிர்மாணம் பண்ணணுமோ அப்படி நிர்மாணம் பண்ணாங்க. ஓகே. இந்த அவசர உலகத்தில் இந்த மெட்டீரியல் லைஃப்பில் இப்போ நமக்கு 2.25 சென்ட் 2.5 சென்ட் வாங்குறதே இந்த மாதிரி சிங்கார சென்னையில் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? அப்போ அதுக்குள்ளே என்ன இன்கார்பரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ ஆதி காலத்தில் எங்கள் தாத்தாலாம் வந்து ஒரு தாசில்தாராக இருந்தார், குதிரை மேலே தான் போனாராம். அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டு வந்தது, இப்போ கார் வந்துருச்சு. இப்போ நம்ம எப்போயாவது வீட்டில் போய் தேர் செஞ்சு வைப்போமா? வைக்க, இப்போ கார் தான் செஞ்சு வைப்போம். அப்போ ஆதி காலத்தில் குழிக்கணக்குன்னு இருந்தது. அதுக்கப்புறம்
அது மனையடி சாஸ்திரமாக மாறுது. மனையடி சாஸ்திரமும் வந்து அவங்கவுங்க அந்த ஆண் மகனோட காலடி அதை பிற்காலகட்டத்தில் சிதம்பரக்கோள் 36 இன்ச்சுக்கு கொண்டு வந்தாங்க. அப்புறம் அது வந்து மனையடி சாஸ்திரம், அது ஈஸிலி ரீச் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலண்டரை திருப்பி பார்த்தா மனையடி சாஸ்திரம் போட்டிருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய 2.5 சென்ட்டில் இன்கார்பரேட் பண்ணணும்னா அது பாசிபிள், கஷ்டம் பட் பாசிபிள். ஓகே. அப்போ இந்த குழிக்கணக்கு பார்த்து அதுக்குள்ளே நம்ம அடிக்கணக்கை கொண்டு வந்து இன்கார்பரேட் பண்ணி இப்போ தேவையான வாஸ்து கொண்டு வர்றது. அடுத்த போன ஜென்ரேஷனில் எல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் வந்துருச்சு. அப்போ ஃப்ளாட் சிஸ்டத்துக்கு 3 அடிப்படையான விஷயங்கள் மட்டும் வச்சுட்டு நம்ம அதை பண்ண ஆரம்பித்தோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நகரத்தார்கள், அதாவது நீங்கள் காரைக்குடி இந்த செட்டிநாடு பக்கம் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். அதை வந்து பிரம்மம் திறந்த வீடு, தொட்டி வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 4 புறமும் வாசல் இருக்கும். அப்போ அதுக்கு தேவையான அளவு வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 25 சென்ட் வரைக்கும் தேவைப்படும். இங்கே வந்து 1 சென்ட்டே வந்து கோடிக்கணக்கில் இருக்க போகிறப்ப இட்ஸ் நாட் பாசிபிள். அப்போ அதே மாதிரி கொண்டு வர்றப்ப அவங்க எவ்வளவு பெருசாக தந்தாங்களோ அதில் எவ்வளவு மினிமைஸ் பண்ணணுமோ மினிமைஸ் பண்ணி ஓப்பன் டு ஸ்கைன்னு வச்சு பண்ணுறோம். சரி, இப்போ இந்த குச்சி வீடு மச்சி வீடு அப்படிங்கிறதுக்கு கூட நம்ம அதை இன்கார்பரேட் பண்ண முடியும். அந்த காலத்திலே நம்ம மூதாதையர்கள் நமக்கு ஒரு சின்ன ஒரு கூரை குடிசையில் அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதனோட பரிணாம வளர்ச்சி தான் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்போ ஒரு சின்ன இடத்துல கூட நம்ம இப்போதைக்கு இந்த வாஸ்துங்கிற விஷயத்தை கொண்டு வந்துடுறோம். வாஸ்து அப்போ அந்த இடத்துல என்ன தேவைன்னா, முதல்ல வாங்கின மூச்சு விட்டா தான் போச்சு. பட்டணத்தா சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம சிவம், இல்லைன்னா வேற. கண்டிப்பாக. அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஆரோக்கியமாக வென்டிலேஷன் தேவை இல்லைங்களா? நம்ம இருக்கிற இடம் காமனாலும் ஒரு சின்ன ஒரு 2 ரூம்னாலும் சுப்ரத்தா அதை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதுலேயும் ஆரோக்கியம் வருது. ஏன்னா இந்த கொரோனா பீரியட் வந்து எல்லாருக்கும் நல்லாவே சொல்லி கொடுத்துட்டு போயிடுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த காலத்தில் வாஸ்துன்னு சொல்லி இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இப்பையும் சின்ன சின்ன வீடுகளாக இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு அடிப்படை விஷயங்களை மாறாமல் எந்த மாதிரி வீட்டுக்கும் வாஸ்து கொண்டு வரலாம். இப்போ வாஸ்து தேவையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். கண்டிப்பாக. அப்போ நம்பினவங்களுக்கு நாராயணன். நான் எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏரே உள்ளே வராமல் நான் உட்காந்துருப்பேன். எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம், லிவிங் ரூமில் 4 பேர் இருக்கோம். அப்போ என்ன ஹைட்டுக்கு வைக்கணும், எவ்வளோ அகலம் எவ்வளோ நீளம் இருக்கணுங்கிற கியூபிக்கல் ஏரியாவில் ஏர் சர்க்குலேஷன் இது எல்லாமே ஆகாயத்திலேருந்து தான் வர்றது. குரு ஆகாய தத்துவம், அந்த தத்துவத்திலேருந்து தான் வேதம் படித்தோம்னாக்கா எதுலேருந்து எது உருவாகிருக்கு, கடைசியாக பூமி உருவாகி இருக்கிறது அப்படின்னு. அப்போ அந்த கியூபிக்கல் ஏரியாவில் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் பட்சத்தில் நம்ம ஹெல்த்தியாக இருக்க போகிறோம். தேவையா அப்படின்னா அது அவங்களோட தேவையை பொறுத்தது. ஓகே சார். இப்போ பொதுவாக ஜோதிட முறைகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மேற்கத்திய நாடுகளில் இருந்து பழகக்கூடிய பழக்கங்கள் நம்ம நாட்டிலையும் இந்த முறைப்படியான விஷயங்கள், இந்த வாஸ்து அப்படிங்கிறது எங்கே இருந்து வந்தது? அது நம்ம தமிழ்நாட்டினுடைய வகையை சேர்ந்தது தானா, இல்லை வேறு எங்கே மேற்கத்திய நாடுகளில் இருந்து வந்த ஒரு பழக்கமா? ஓகே, கம்மிங் ஸ்ட்ரைட் டு யுவர் கொஸ்டின். இது வந்து நான் முதல்லையே சொன்னேன், வேதம் ஆகமம். வேதம் என்ன சொல்லுது? பரபிரம்மம், பிரம்மம் ஒகட்டே பரபிரம்மம் ஒகட்டே. நமக்குள்ள அந்த அந்தராத்மா இருக்கு. கண்டிப்பாக. இதுக்கு எப்படி வென்டிலேஷன் கொடுக்கணும், இதுக்கு என்ன உஷ்ணம் கொடுக்கணுங்கிறது நான் சொன்னேன், பஞ்சபூதாத்மஜ மாமேண்டே தேகம், அந்த தேகத்தில் பகவான் கொடுத்துருக்கார். இப்போ இது மேற்கிந்திய நாடுகள்லேருந்து வந்ததானா? இல்லை. இது பழமொழிகள் சொல்லுவாங்க. ஓகே. பெரும்பாலும் கிராம பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கும் பெரும்பாலும் கிழக்கு பார்த்த வீடுகள் தான் நிறைய இருக்கும். கிழக்கு பார்த்த வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கும் வாசலுக்கு விடிஞ்சா வீட்டுக்கு விடிஞ்சிச்சு அப்படிம்பாங்க. என்ன அர்த்தம்னா, சூரியன் ஃபஸ்ட்டு டான், முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் வரும், அதுக்கப்புறம் ஒரு சிவப்பு கலராக வானம் மாறும், டான். அது சிவப்பு, இது கிழக்கு வெளுத்ததடி கீழ்வானம் சிவந்ததடி கதிரவன் வரவு கண்டு அலிமுகம் மலர்ந்ததடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம் டெய்லி நடக்கிறது, இதுக்கு எந்த நாளும் பிரேக் இல்லை. அப்போ உஷ்ணம் வெளிச்சம் ரெண்டும் கிழக்கு நோக்கி அந்த வாசலில் விழுந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக வீடு பூரா அந்த வெளிச்சம் பரவுது. சரிங்களா? இதில்
ஒரு இயற்கை தன்மையாக இருக்குது. இப்போ மண் வீடுகளாக இருந்தப்போ முன்னால் பார்த்தீங்கன்னா பசுமாட்டு சாணியை வந்து எருவாட்டியாக வச்சு தட்டிடுவாங்க. ஆமாம். தட் வில் மெயின்டைன் டெம்பரேச்சர். ஏன்னா அவங்க முன்னால் அடுப்புக்கு முன்னால் ஒரு பெண்மணி நின்று அடுப்பு வச்சு சமைக்கிறப்ப அந்த உஷ்ணம் தாக்காமல் இருக்கணும், அந்த உஷ்ணம் இன்னும் மேற்கொண்டு ஆகாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கு பக்கம் வெளிச்சவத்தில் எருவாட்டி தட்டியிருப்பாங்க. அது வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும். இதெல்லாம் நம்ம ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த விஷயம்தான். சரி, இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிச்சன்னு சொல்லக்கூடியது, அதாவது தென்கிழக்கில் வரும். அது அந்த தென்கிழக்கில் கிச்சன் சமைப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் ஒரு ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஸ்மோக் வெளியே போகணும், நம்பர் 1. இன்னொன்று அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இதுக்காகவும் அங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்த காலகட்டத்தில் என்ன வந்துட்டுன்னா நாட்டு ஓடுகள், சீம ஓடுகள் வந்தது. ஓடு இன்றைக்கும் வந்து அவைலபிள். நீங்கள் போய் ஓட்டு வீடு கட்டணும்னா புகை ஓடுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா இப்படி ஒரு மாதிரி இருக்கும், அது வழியாக காற்று தத்துவம் போகும், ஒளியும் வரும். பட் மழை பெய்கிறப்ப ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே வராது, அதை இன்கார்பரேட் பண்ணுவாங்க. அப்போ அது இப்போ அதே தான் இந்த காலத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஓடிஎஸ், ஓப்பன் டு ஸ்கை. ஓப்பன் டு ஸ்கை வச்சு நம்ம பிளாட் சிஸ்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் நெருக்கமாக இருக்கும். அது நடுவில் பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் கொடுத்துருப்பாங்க. அது வழியாக தான் காற்றே உள்ளே வரும். புரியுதுங்களா? அப்போ அந்த விஷயம் பாரம்பரியமாகவே நமக்கு வந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, தேர் டு கார், அந்த மாதிரி தான் இப்போ என்னதான் வந்தாலும் நமக்கு வந்து இந்த விஷயம் வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணி புதுமை பண்ணி கொடுக்கணும். இப்போ கேரளா பக்கம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், பெரும்பாலும் மேலே 2% கேரளா ஓடுனே வைக்கிறாங்க இல்லையா. அது அந்த ஓடு ஏன் வச்சுருக்காங்கன்னா அடிக்கடி மழை பெய்யக்கூடிய இடம். அப்போ மழை ஈஸியாக அந்த மழை தண்ணி ட்ரைன் ஆகணும், அப்போ தான் சீலிங் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் மேலே வச்சுருவாங்க. அப்போ அந்த சூழ்நிலை, அந்த சீதோசனம் அப்படிங்கிறதும் இதில் வந்து முக்கியமான ரோல். அப்போ இதே நம்ம இந்த காலகட்டம் டெல்டா மாவட்டம் போட்டிங்கன்னா, டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் நிறைய கூரை வீடுகள் இருக்கிறது. அது மேலே ப்ளூ கலரில் ஒரு தார்பாய் தண்ணி உள்ளே வராத அளவுக்கு. பட் நிச்சயமாக நம்ம ஏசி போட்டு உள்ளே இருக்கிறதுக்கும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் டெம்பரேச்சர் நீங்கள் மெயின்டைன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் அருமையாக இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம we can live there. ஓகே சார். இப்போ இந்த நடைமுறை வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் தான் நிறைய வந்துருச்சு. இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ இந்த வாஸ்து அப்படிங்கிறது நம்ம அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ரொம்ப பொருத்தமாக எப்பயுமே இருக்குமா, இல்லை இந்த காலத்துக்கு இந்த மாதிரி இப்போ டெக்னாலஜி வளர்ந்த இதில் வாஸ்துவும் அப்கிரேடடாக இருக்கா? ஆமாம், தட்ஸ் வாட் ஐ டோல்ட் யூ ஏர்லியர். தேருக்கும் காருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இப்பையும் ஒரு பிளாட் சிஸ்டம் கட்டுறாங்கன்னாக்கும் கரெக்டாக ஒரு பிளாட்டுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலோ ஓடிஎஸ் போயிட்டே இருக்கும். அந்த ஓடிஎஸ் வழியாக ஏர் சர்க்குலேட் ஆகிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி அடுக்குமாடிகள்னு வந்துட்டா நம்ம 3 அடிப்படை விஷயங்களை பார்க்கணும். நம்பர் 1, மெயின் வாசல். உள்ளம் ஒரு கோவில், ஊனுடம்பு ஆலயம், கள்ளர் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கு, உள்ள ஒரு மணி விளக்கு இருக்கு. ஸோ அந்த கோபுர வாசல் வாய் தான் நமக்கு, புரியுதுங்களா? அந்த வாய்ங்கிறது தான் சிம்ம துவாரம் நாங்கள் சொல்லுவோம், மெயின் டோர். இந்த மெயின் டோர் அஷ்டமாதிக்குன்னு சொல்கிறோம். அஷ்டதிக் பாலரும் குத்திட்டு தொழும் 8 உருண்ட ருத்ரமூர்த்தி. இந்த 8 திக்கில் 4 திக்குக்கு 4 மெயினான உச்சமான இடங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் வடகிழக்கு, அதை வந்து இதில் வந்து ஈசான்யம் சொல்லுவாங்க. ஈசான்யம் கிழக்கும் வடக்கும் உச்சமான பகுதிகள். அதுக்கு அடுத்து அதுக்கு டயகனலி ஆப்போசிட் தென்மேற்கு. அந்த தென்மேற்கில் 2 பக்கமும் நீச்சம்தான், அந்த பக்கம் வாசலே வரக்கூடாது. இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்கிழக்கு, அடுப்படி வரக்கூடிய இடத்துல தென்கிழக்கில் தெற்கு பக்கம் உச்சமானதும் அதுக்கு டயகனலி ஆப்போசிட் வடமேற்கில் மேற்கு பக்கம் உச்சமான இடமும். அப்போ இந்த 4 இடங்களில் வாசல் வர்ற மாதிரி ஒரு ஃப்ளாட் அவசியம். இது நம்பர் 1. ஓகே. நம்பர் 2, நமக்கு கொடுத்துருக்க அந்த ஏரியா, கார்பெட் ஏரியா நிச்சயம் சதுரமாவோ செவ்வகமாவோ இருக்கணும். ஓகே, சரிங்களா? 2. நம்பர் 3,
எது அதாவது கிச்சன்னா ஒரு 2 ஆப்ஷன் தான். ஒன்று வடமேற்கு. இப்போ கேரளா சைட்லாம் பார்த்தீங்கன்னா வடமேற்கில் நிறைய கிச்சன் இருக்கும். நம்ம பெரும்பாலும் தென்கிழக்கு அக்னின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த இதை வைப்போம். சரிங்களா? அந்த மாதிரி பிளேஸ் ஆகிருக்கா, எது எந்தெந்த இடத்துல சொன்னோமோ அந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கா. இப்போ டாய்லெட் பாத்ரூம்னா பெரும்பாலும் வடமேற்கு, இந்த மாதிரி பிளேஸ் ஆகிருக்கா. இந்த 3 ரூல்ஸ் இருந்தாலே அது கம்ஃபர்டபுள் 100% நமக்கு ஹெல்த் அண்ட் வெல்த் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஓகே சார். இப்போ இந்த மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது குடும்ப தலைவருடைய காலடி பாதத்தினுடைய அளவுகளை வச்சு தான் மனையடி சாஸ்திரம் ஆதி காலத்தில் பார்த்தாங்க. அதை அப்புறம் ரெனோவேட் பண்ணி அது 36 இன்ச்சு சிதம்பரக்கோள்னு சொல்லி கொண்டு வந்தாங்க, 3 அடி. ஆனால் இப்போ வந்து ஒருத்தருடைய ஜாதகத்துக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்குது. இப்போ அவருடைய ஜாதக அமைப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் வாஸ்து குறைபாடுகளாக உங்களுக்கு வந்து வீட்டில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ 2க்கும் சம்பந்தம் இருக்கு. 100க்கு 100% நீங்கள் சொல்வது கேட்குற கேள்வியும் கரெக்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் இந்த 4ஆம் பாவம் தான் சுகபாவம், தாய் மனை, உங்களுக்கு அமைய போகிற வாகனங்களை குறிக்கக்கூடிய விஷயம். இந்த 4ஆம் பாவத்தை வச்சே ஒரு மனிதருக்கு என்ன மாதிரி ஜாகை அவர் இருக்கக்கூடிய வீடு அமையுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதில் என்ன கிரகங்கள் அமைஞ்சிருக்கு, ஏன்னா 4ஆம் பாவம் எந்த பாவம், அதுக்கான திசை என்ன. இதுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மாந்தியை வந்து இது பண்ண மாட்டாங்க. ஆனால் கேரளாவை மாந்தியை வச்சு தான் ஜோதிடமே சொல்லுவாங்க. அப்போ அந்த மாந்தி 4ஆம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கா. அப்போ அந்த மாந்தி சம்மந்தப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும், மாந்தி சம்மந்தப்படலைன்னா எப்படி இருக்கும், மாந்தி சம்மந்தப்பட்டிருந்தால் எப்படி அதை நம்ம அந்த குறைபாடுகளை நீக்கிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. இப்போ வெரி சிம்பிள். ஒரு வீட்டுக்குள்ளே தென்கிழக்கில் ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாங்க. ஒரு ஆர்கிடெக்ட் வந்து இந்த இடத்த கொஞ்சம் உள்ளே இழுத்து கட்டிட்டார், இல்லை வெளியே இழுத்து கட்டிட்டார், அது சதுர செவ்வகமாக இல்லை. அப்போ தென்கிழக்கு கிழக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல சுக்கிரன் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கார். அவருக்கு 3 நட்சத்திரங்கள் உண்டு, பரணி பூரம் பூராடம். அப்போ அழகாக சொல்லிடலாம், தென்கிழக்கில் வந்தால் பெரும்பாலும் பூரம் அப்படிங்கிற நட்சத்திரம் வந்து ஆண்டாளோட நட்சத்திரம் வந்து அங்கே டாமினேட் பண்ணும். ஸோ அதை வச்சே சொல்லிடலாம், இந்த வீட்டுக்குள்ளே இந்த ஜாதகம் இந்த இருக்கிறது, இந்த ஜாதகத்தோட மனோநிலை இப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போனோடனே எந்த நட்சத்திரம் இந்த இடத்துல டாமினேட் பண்ணிட்டு அப்படிங்கிறத நம்ம அந்த 4 திக்கை வச்சே சொல்லிடலாம். ஓகே சார். இப்போ இந்த ஆதி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திசைகள் வந்து கண்டுபிடிக்கிறது சூரியன் உதைக்கும் திசையே கிழக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு மற்ற திசைகளை வந்து கண்டுபிடிப்பாங்க. இப்போ வந்து நமக்கு எவ்வளவோ டெக்னாலஜி வந்துச்சு. தென்மேற்கு என்ன, அதாவது அக்னி மூலைகள் என்ன, குபேர மூலை என்ன, கன்னி மூலை எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்ன யூஸ் பண்ணுறீங்க? அது திசை காட்டி அப்படிங்கிறது காம்பஸ்ங்கிறது வந்து காமனான விஷயம். இப்போ வந்து இதில் இருக்குது, அது பெர்ஃபெக்ட். நார்த் போல் நார்த்தை வந்து அந்த ரெட் கலர் முள்ளு காமிச்சிடும் அப்படிங்கிறது ரொம்ப விஷயம். ஆதி காலத்தில் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது கொஸ்டின் வந்துச்சுன்னா, சுல்வா சூத்திரம்னு ஒரு சூத்திரம் இருக்குது. ஆதி காலத்து மக்கள் வந்து காலையில், அதாவது கருக்கல்ல 4 மணிக்கே வயக்காட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு கைத்து கட்டில் போட்டு படுத்து வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த காலம். அப்போ இந்த மரத்து நிழல் இந்த மாதம் இங்கே விழுகுது அப்படின்னா இப்போ இதுதான் டைம்னு அந்த சூரிய ஒளியை வச்சு மணிக்கு சொன்ன காலம் உண்டு. கண்டிப்பாக. 1. நம்பர் 2, நைட்டு படுத்துட்டு வடக்கு மத்தியில் இது இருக்குது, வசிஷ்டரோட நட்சத்திரம் கூட அவங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயம். காலையில் விடிய இந்த பக்கம் வந்து அழகாக சுக்கிரன் விடி வெள்ளி வருது அப்படிங்கிற அந்த கணக்கு வழக்குகள், அந்த ஸ்டார் வாட்சிங்னே ஒரு ஆர்ட். ஓகே. இதெல்லாம் அவங்க பார்த்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் திசையை கணிச்சது ஒரு சாதாரண ஒரு குச்சியை வெர்டிக்கலாக வச்சுட்டு, இங்கிட்ட அங்கிட்ட சாயாமல் வெர்டிக்கலாக வச்சுட்டு அதை சுற்றி ஒரு ரவுண்டு போட்டுட்டு சூரிய வெளிச்சம் எப்போ அந்த 2 ரவுண்டு தொடுது ஒரு டெக்னிக் இருக்குது. தொட்டால் அதுதான் எக்ஸாக்ட் ஈஸ்ட். ஓகே. ஈஸ்ட் கிடச்சிட்டா தான் உங்களுக்கு அதில் இருந்து பெர்பெண்டிகுலராக 90 டிகிரி எடுத்தால் எல்லா திசையும் வந்துடும். ஈஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். ஏன் கஷ்டம்னா, நமக்கு வந்து மகர ராசி, மகரத்தில் இருந்து ஆணி கடைசி வரைக்கும் உத்தராயண பீரியட்னு சொல்லுவோம். அப்போ அது சூரியனோட இது டைரக்ஷன் ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா சோலார் சிஸ்டத்தில் நம்ம ரிவால்விங்கில் இருக்கிற காரணத்தால். அதே மாதிரி ஆடி 1லேருந்து
திருப்பி அந்த 6 மாத காலங்கள் என்ன ஆகும் அப்படின்னாக்கா தட்சணாயனம் சொல்லுவோம். ஓகே. இப்போ கோவில்கள்லேயே அந்த பழக்கத்தை வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் கும்பகோணத்தில் பக்தவச்சல சாமி கோவில் போனீங்க, இல்லைன்னா திருச்சியில் திருவெள்ளரை கோவில் போனீங்கன்னா இந்த உத்தராயண காலத்துக்குன்னு ஒரு டோர் இருக்கும். ஓகே. இந்த தட்சணாயனத்தை மூடிடுவாங்க. உத்தராயண வாசலில் தான் விடுவாங்க. அடுத்து உத்தராயணம் முடிஞ்சிருச்சு, ஆடி 1 பிறந்துச்சுன்னா தட்சணாயன வாசல் தந்துடுவாங்க, உத்தராயண வாசலை மூடிடுவாங்க. அந்த காலத்தில் அந்த கட்டடக்கலைகளில் கிளியராக சூரியன் வந்து நம்ம பூமியிலேருந்து பார்க்க போகிறப்ப எப்படி ட்ராவல் ஆகுது, அப்போ எந்த இடத்துல இருந்தால் எந்த மாதம், இது எப்போ சென்டருக்கு வரும் அப்படிங்கிற இது வந்து அந்த அனுபவத்திலே அவங்களுக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு. அதனால் அவங்க மணி பார்க்குறதுக்கு நம்ம மாதிரி வாட்செல்லாம் கட்டிக்கல. ஓகே, கண்டிப்பாக. இப்போ சார், இப்போ வாஸ்து அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும், நான் ஒரு 10க்கு 10 சென்டில் வந்து நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னாலும் சரி, ஒரு பெரிய பங்களாவில் வீடு கட்டினாலும் சரி, எல்லாருக்குமே வாஸ்து ஈக்குவலாக தான் இருக்குமா, இல்லை வித்தியாசப்படுமா? நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், வாழ வேண்டும் என்றல்லோ வாழ்ந்திருந்த மாந்தர்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும், இவ்வளோண்டு வீடு கட்டினாலும் அதில் எவ்வளோ நிம்மதியாக இருந்தீங்கிறத கொஸ்டின். ஸோ எதை எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கங்கே ப்ளேஸ் பண்ணால் நமக்கு ஆரோக்கியத்தோடு சேர்ந்து இன்ப அனுபவமும் ஒரு தாம்பத்தியத்துக்கான விஷயங்களும் அது கொடுத்துருது. புத்திர சம்பத்தை அது கொடுத்துருது. இந்த அபிராமி பதிகத்தில் சொன்ன 16 சம்பத்தும் கையில் கொடுத்துருது. அப்போ வீடு, அதாவது ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, மூர்த்தி பெருசா கீர்த்தி பெருசா அப்படின்னு. மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா, இவ்வளோண்டு ஒரு இன்ச்சுக்கு ஒரு பகவானை வச்சு நீங்கள் கும்பிட்டீங்கன்னா அதுக்கு ஹைலி பவராக இருக்கும். அணு சிறுசாக தானே இருக்கிறது, ஆட்டம் சிறுசாக தானே இருக்கிறது. ஸோ இது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ஆத்மார்த்தமாக அதோட கம்பேஷன் வச்சுருக்கீங்களோ, எவ்வளோ அன்பு அது மேலே செலுத்துறீங்களோ, அதோட ரெசிப்ரோகேஷன் தான் அது. ஏன் வீடு, ஏன் வாசல், ஏன் மனை, இதை நான் சுத்தமாக வச்சுக்கணும், வர்றவங்களை நான் உபசரிக்கணும், எனக்கு எல்லாமே காத்தோட்டமாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கிருக்க எல்லா வீட்லேயும் அவங்க எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் அது ஒரு இன்பகரமாகவே இருக்கும். நான் பார்க்க பல வீடுகள் கீழே 4500 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு 4 மாடி, இது லேண்ட்ஸ்கேப் வந்து மேலே கட்டியிருக்காங்க. 4வது மாடி மொட்டை மாடியில் லேண்ட்ஸ்கேப் இருக்குது. ஸோ அவங்க அந்த வீட்லேயும் மொத்தமாக 5 பேர் 6 பேராக தான் இருப்பாங்க. பட் யாருக்கு செப்பரேட்டாக ஒரு 2-3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னு கேட்டால் ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறவங்க ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ ஹவு டு மெயின்டைன் தட் அப்படின்னா தட் வில் பிகம் அ வெரி பிக் கொஸ்டின். அதுக்காக ஒரு மேன் பவரை சார்ந்து தான் நீங்கள் இருக்கணும். சரிங்களா? ஸோ அது சின்ன வீடாக இருந்தாலும் வாஸ்து ஒன்று தான். அது ஓலை குடிசைனாலும் தென்றல் காற்று வீசத்தான் செய்யும். சரிங்களா? ஓலை குடிசைனாலும் மழை பெய்ய தான் செய்யும், மேலே ஒரு தார்பாய் போகுது. ஸோ வாஸ்து அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல கேட்ட கொஸ்டினுக்கும் இதுக்கு சம்மந்தம் உண்டு. அடிப்படையில் ஜாதகம் இன்னாருக்கு இது அப்படின்னு பிரம்ம லிகிதம் எழுதியிருக்கு. இவங்க இந்த மாதிரி வீட்டில் இவ்வளோ அனுபவத்தை இந்த வாழ்க்கையில் பட போகிறாங்க அப்படிங்கிற விஷயம். அதனால் வீடு சிறுசு பெருசுங்கிறது இல்லை, நம்ம தான் ப்ரைடு. அடுத்தவங்களை பார்க்குறோம், எனக்கு இங்கே ஃப்ரெஞ்ச் டைல்ஸ் வேணும்னு கேட்குறோம், எனக்கு இந்த கிச்சன் ஐலாண்ட் கிச்சன் வேணும்னு கேட்குறோம். நம்ம தான் நம்ம தேவையை வளர்த்துட்டே போகிறோம். அப்படி வளர்த்துட்டு போகிறது அவங்கவுங்க விஷயம், அவங்கவுங்க வாங்கி வந்த லிகிதம், பிரம்ம லிகிதம் அவங்கவுங்களுக்கு கிடைக்கிறது. பட் எல்லாத்துக்கும் அந்த யூட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒன்று தான். கண்டிப்பாக சார். ஆனால் இப்போ இருக்கிற வீடுகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த பழைய பழக்க வழக்கங்களை அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிறைய பேர் மோஸ்ட்லி கொண்டு வர்றது கிடையாது. அந்த மேற்கிந்திய பழக்கங்களை தான் வந்து நம்ம கொண்டு வரோம். புது புது இப்போ டைல்ஸ் போடுறதே வந்து நம்ம பழக்கம் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டோட கல்ச்சர் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உள்ளே கொண்டு வரப்போ அது வாஸ்துவில் பிரச்சனைகளை கொடுக்குமா? இப்போ எந்த வீட்டுக்கு இப்போ வாஸ்து அப்படின்னு நம்ம பார்க்க போனாலும் 85% மார்க்கு தான் பர்ஃபெக்டாக பண்ணால் கிடைக்கும். ஒரு 15% மார்க்கே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆதி காலத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த டாய்லெட் வசதியை உள்ள வீட்டுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணலாம். அதுக்கான ஒரு இடங்கள் இருக்கும், வெளியே தான் இருக்கும், வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும். இப்போ அதை கொண்டு வந்து நம்ம ரூமுக்கு உள்ளே இன்கார்பரேட் பண்ண போகிறப்ப அது இந்த 15%க்கு அந்த மார்க்ஸ் இல்லாமல் போயிடுது. 85% தான் அதுக்கு மார்க். ஓகே, அந்த பழங்கால விஷயங்கள் இப்போ இன்கார்பரேட் பண்ணுறதும்
ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துறாது. ஓகே. அது மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். நீங்கள் எவ்வளோ நிமிஷம் சாமி கும்பிட்றீங்க, எத்தனை மணி நேரம் சாமி கும்பிட்றீங்க, எவ்வளோ ஆத்மார்த்தமாக கும்பிட்றீங்கிறத கொஸ்டின். ஓகே. இப்போ இருக்கிற இந்த ஐடி ஃபீல்டில் வந்து நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பிரியாணி வேணும்னு கேட்குறா, வந்துடுறது ஜொமேட்டோவில். ஒன்றும் ஒரு செகண்டு கிருஷ்ணார்ப்பணம். இதை வந்து பகவானை நினச்சிட்டு சாப்பிட்டா அது சுத்தமாகிறது. கண்டிப்பாக. இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. லைஃப் நம்மளை எங்கேயோ கொண்டு போயிட்டுருக்கு, நம்மளும் அதோட ட்ராவல் பண்ணிகிட்டே போகிறோம். இருந்தாலும் மனசு ஒன்று தான், உள்ளே இருக்கிற அந்தராத்மா ஒன்று தான். அது என்ன சொல்லுதுன்னா, நம்ம அதுக்கே அது மெக்சிகன் வேவ் மாதிரி நம்மளை கூப்பிட்டு போயிட்டே இருக்கு. அதோட தான் நம்ம ட்ராவல் ஆகணும். நோ அதர் ஆப்ஷன். அப்போ அதில் எது பெஸ்ட்டு? ஒரு 5 நிமிஷமாவது சாமி கும்பிட்றது, 5 நிமிஷமாவது மனசை ஒருநிலைப்படுத்துறது. நான் சொன்னேன் இல்லையா, டான் டஸ்க், இந்த ரெண்டையும் ரசிக்கிறது. என்னதான் அவங்க ஒரு 4 மணிக்கு சாயந்தரம் லாகின் ஆகிறாங்க, 6 மணிக்கு லாகின் ஆகிறாங்க, விடிய 4 மணி வரைக்கும் காலையில் ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஒரு 10 மினிட்ஸ் அந்த சிவப்பு வானம், அதுதான் விட்டமின் டி, அதுதான் வளர்ச்சி. இந்த நவகிரகங்கள்லேயே சூரியன் தான் வளர்ச்சி, அதுதான் தந்தை. புரியுதுங்களா? அப்போ அது வரக்கூடிய, அவரை ரிசீவ் பண்ணக்கூடிய விஷயம், அவருக்கு டாட்டா சொல்லக்கூடிய விஷயம், இந்த 2 விஷயம் டான் டஸ்க்குன்னு சொல்லுவோம். அந்த சிவப்பு வானத்தை பார்த்து ரசிக்கிற தன்மை, அது உன்னை செஞ்சாலே போதும். அதே மாதிரி வாங்குகிற எல்லா சாப்பாடும் பகவான் கொடுத்தது அப்படிங்கிறத நினச்சிட்டு, அதை நினச்சி அதை கண்ணால் திருஷ்டி, இதுக்கு வந்து ரொம்ப பவர் உண்டு கண்ணுக்கு. அதை பார்த்துட்டு பகவானை நினச்சிட்டு சாப்பிட்றப்ப இந்த சாப்பாடும் சுத்தமாயிடுறது. கண்டிப்பாக சார். சார், நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த வாஸ்து அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்டெப்த்தாக நிறைய விஷயங்கள் பேசினாலும், நம்ம வீட்டுக்கு எதுக்காக வாஸ்து பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளனேஷனாக எதுக்காக பார்க்கணும், என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப விலாவரியாக இந்த நேர்காணலில் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. தேங்க்ஸ்மா.